அண்மையில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை திமுக புறக்கணித்தது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக மு.க.ஸ்டாலின் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் பேட்டியளித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டிகள், கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலேயே தாவேக இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்ததற்கு எனது பாராட்டுக்கள். தாவேகவிற்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு ஓட்டாவது இருந்திருக்கிறது. அனைத்து பிரிவுகளிலும் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக எனது பார்வையில் நகர்ப்புற பகுதிகளில் பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அதாவது சென்னை, கோவை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு நான் டெல்லி சென்று விட்டேன். பின்னர் அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அவருக்கு நன்றி தெரிவித்தேன். கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அவர் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக எனக்கு சொல்லவில்லை. அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது தெரியும். மேகதாது விவகாரத்தில் திமுக, அதிமுக எடுத்த முடிவை காங்கிரஸ் ஆதரித்தது. அதேபோல தற்போதைய அரசின் முடிவையும் காங்கிரஸ் ஆதரிக்கும். மதச்சார்பின்மை மற்றும் மாநில உரிமைகள் ஆகிய 2 கொள்கைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிறுத்தி வருகிறது. இந்த 2 அம்சங்களே தற்போதைய தமிழக அரசுக்கு ஆதரவளிக்க போதுமான காரணங்கள். இந்த அடிப்படை கொள்கைகளிலிருந்து விலகும் வரை அவர்களுக்கு ஆதரவளிப்பதில் எந்த தவறும் இல்லை. தாவேக 5 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்தார்.